தாரோட சுத்தியில கூட தூக்கிடலாம் போல. பட் ஆனா ஒருத்தர் தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. முன்னாடி ஆளும் சர்ப்ரைஸும் பண்றேங்க. ஒரே சேலஞ்ச் வீடியோவா போட்டு என் ஃபீட திறந்தாலே ஃபுல்லா சேலஞ்ச் வீடியோ தான் இருக்கு. இங்க பார்த்தா இந்த சேலஞ்சு, இங்க பார்த்தா இந்த சேலஞ்சு, அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு மஜாவான சேலஞ்சு ஒண்ணு மாட்டுச்சு. ஏதோ தார் ஹேமர்ன்றானுங்க, தார் லிஃப்ட்ன்றானுங்க. சரி ஓகே, என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன, ட்ரை பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு நான் இறங்குறேன். சரி நம்ம பார்க்காத சேலஞ்சா, நம்ம பார்க்காத லிஃப்டா, இறங்கி பண்ணிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லா ராடியும் பொறுக்கி கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் சைஸ் வாரியா பிரிச்சு வச்சுட்டேன். சரி எடுத்தோடனே அங்க போவேனான்னு சொல்லிட்டு கீழ இருந்து அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ராடு ஒண்ணு இருந்தது, பைசப் ராடு, அது போட்டேன், மஜாவா போயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராடுக்கு போட்டேன். அதுவும் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனா இந்த தேர்ட் ராடு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் சிக்கமே. இந்த தேர்ட் ராட்ல இருந்து தான் ஆக்சுவல் சேலஞ்சே ஆரம்பிக்குது. எப்படியோ அது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு போட்டுடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா சின்ன குத்துதான், ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மேனேஜ் பண்ணி பக்காவா அதையும் தூக்கிட்டேன். எப்படியோ சரி அவள்தான் தூக்கிட்டேன், இதோட சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குது, சொல்றேன். சரி ஓரளவுக்கு முக்கியம் எப்படியோ தூக்கிட்டோம். ஆனா ரொம்ப நான் நினைச்ச மாதிரி டஃபா இல்ல. சரி அதனால வெயிட் ஆட் பண்ணி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 kg பிளேட்டை போட்டு படன்னு தூக்குறதுக்கு ஒரு சைட்ல போய் நின்ட்டேன். முக்குல மூக்கு வழியா மூளை வெளியே வந்திருக்கும் போல. எனக்கு நல்ல வேலை அதோட கை விட்டேன். என்னன்னா அவள் தான் கேரை கீழே வந்துட்டு ஜிம்ல. அப்படி பாத்தீங்கன்னா 2.5 போட்டு நான் ஈஸியா தூக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. 2.5 போட்டு தூக்குறதுக்கு அப்புறம் என் ரியாக்ஷன் பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, என் கண்ணை பாருங்க. ரொம்ப டஃபா தான் இருந்தது. எப்படி தூர விட்டோம். இதே மாதிரி உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு மச்சா இது உங்களால முடியுமான்னு கேட்டு சொல்லிட்டு போங்க. See you in the next video. காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க.